grows through prosperity. அது செழிப்பின் வளமையில் வளர்ந்து பெருகும். The kingdom of God தேவனுடைய ராஜ்யம் prospers through prosperity. அது செழிப்புக்குள்ளே தான் மூழ்கி இருக்கிறது. Zechariah chapter 1 verse 17, you can read it. சகரியா 1:17 He said through prosperity அவர் சொல்லுகிறார், செழிப்பின் வளமையின் மூலம் shall my kingdom நான் அவர்களை காத்துக் கொள்ளுவேன், spread abroad. அவர்களை பரம்பிருக்கும்படி செய்வேன். You can't separate prosperity from church. சபையை விட்டு செழிப்பை நீங்கள் தனித்து பிரிக்க முடியாது. That church will be just going round. We'll just be turning round. We'll make headway. அது தலைகீழாய் திரும்பிவிடும். Time will come. நேரம் வரும். This main road, இந்த கூட்டம் your church will be causing traffic jam. உங்களுடைய சபையார் இங்கே மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலை உருவாக்குவார்கள். All the road connected here. இதற்கு வருகிற எல்லா வழித்தடங்களையும் பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். I saw a vision. ஒரு தரிசனம் பார்த்தேன். Mighty men are coming to this place. வல்லவான்கள் இந்த இடத்துக்குள் வருகிறார்கள். Now hear me. என்னை கேளுங்கள். The other day the Bible says, வேறொரு இடத்தில் வேதம் சொல்லுகிறது, Psalm 35 verse 27. 35ஆம் சங்கீதத்தின் 27ஆம் You வசனம். can read it. I just want to round up. 35ஆம் சங்கீதத்தின் He 27ஆம் said, வசனம். let them shout for joy. மக்கள் சந்தோஷத்தில் ஆரவாரிக்கட்டும். First he said, let them be glad சொல்லுகிறார், அவர்கள் சந்தோஷப்படட்டும், and shout for joy அவர்கள் நீதி விளங்க கம்பீரிக்கட்டும். that favor my righteous cause. நீதி விளங்க கம்பீரிக்கட்டும். Righteousness costs a lot. நீதி ஏகப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும். To propagate the gospel is money. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பணம் தேவை. When I started my ministry, என் ஊழியத்தை நான் ஆரம்பித்த நாட்களிலே any small money that come into the church, any small money that come into the church, சபை தலைவர்கள் சபைக்குள் வந்தார்கள். I will share it to people. நான் அதை மக்களோடு பகிர்ந்து கொண்டேன். People began to troop more poverty, more trouble. அதிகமான பண பற்றாக்குறையில் மக்கள் கஷ்டப்பட ஆரம்பித்தார்கள். At a time, தசமபாகம் கொடுத்த பின்பு I became hungry. நான் Every one of us were poor. ஏழையா இருந்தவங்க இப்போ இன்னும் ஏழை ஆயிட்டாங்க. I began to fast and pray. நான் உபவாசித்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். And God said to me, you're a foolish man. தேவன் சொன்னார், He said, my friend, go and apply wisdom. நான் ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். Wisdom is the principal thing. இதற்கு இந்த துரைத்தனத்துக்கு எதிரான ஞானம். It's an insult to serve God with, at the same time complaining. ஆம், தேவனுக்கு ஊழியம் செய்ய எனக்கு வளங்கள் மூலாதாரம் வேண்டும். Read the Old Testament. பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தா, Read the New Testament. புதிய ஏற்பாட்டை படித்து பார். And God said to me, தேவன் சொன்னார், the prosperity of these people இந்த மக்களுடைய வாழ்வின் வளம் எல்லாம் is in your hand. உன் கையில தான்ப்பா இருக்கு. He said, stop that nonsense you're doing. நீ இப்ப பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை நிறுத்து. I began to preach. எதை பிரசங்கிக்க ஆரம்பிக்க வேண்டும்? Began to sow seed. I began to sow விதைக்க ஆரம்பி, கொடுக்க ஆரம்பி. Things just turn around. நீ இப்பொழுது அதை மாற்றியமை. How God is building the church, I don't know. தேவன் சபையை எப்படிதான் அப்படி How செழிப்பாக்குகிறோ to தெரியவில்லை. South Africa, I don't know. தென்னாப்பிரிக்கா எப்படி வளர்ந்தது எனக்கு தெரியவில்லை. We didn't have the money somewhere. எங்கிருந்தோ பணம் வந்து விட்டது. But God was the one doing it. தேவன் அதை செய்வதில் தலை சிறந்தவர். Because the word was obeyed. ஏனென்றால் நான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். The same people I thought they were poor, ஏழைகள் என்று நான் நினைத்த அதே ஜனங்கள், I saw them as a paupers. நான் அவர்களை வறுமையில் வாடுகிறவர்களாய் பார்த்தேன். God began to prosper their hands. தேவன் அவர்கள் கைகளை வளம் கொளிக்க பண்ணினார். Because they began to give to the work of God. ஏனென்றால் தேவனுடைய வேலைக்கு அவர்கள் கொடுக்க ஆரம்பித்தபடியால், And they began to buy properties. இப்பொழுது அவர்கள் அதிகமாய் பெருக ஆரம்பித்தார்கள். That's how God is raising them. இப்படித்தான் தேவன் அவர்களை எழுப்பி கொண்டு வருகிறார். I want to tell you something. ஒன்றை சொல்லலாமா? In this commission, இந்த கட்டளையிலே the level God is bringing you, தேவன் உங்களை கொண்டு வருகிற அந்த நிலை, be a financial partner. நீங்கள் பொருளாதாரத்தில் ஆதரிக்கிற பங்காளராய் இருங்கள். There was something I wanted to say before. முன்பு நான் ஒன்றை பகிர்ந்து Let me கொண்டதுண்டு. say it now. இப்பொழுது சொல்லட்டும். There are people when they come to church with their tithes, தங்களுடைய தசம பாகத்தோடு சபைக்கு வருகிறவர்கள் they thought they are coming to do God favor. தேவனுக்கு தயவு செய்யறதா நினைச்சிட்டு வருவாங்க. If you search your Bible very well, நன்றாய் வேதத்தை தேடி ஆராய்ந்தால், you will know that any man who does not pay tithe, தசம பாகம் கொடுக்காதவங்களை பத்தி நீங்க வாசிக்கும் போது, his heaven is under probability. பரலோகம் அவர்கள் சாதகத்தில் இல்லை என்பது தெரியும். Bible talks about cause. வேதம் உடன் தசம பாகத்தை குறித்து சொல்லுகிறது. Cause is a man வேதம் who eats his tithe. தசம பாகத்தை பட்சிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். Now the word of God said, தேவனுடைய வசனம் சொல்றதை in the கேளுங்கள். New Testament, புதிய ஏற்பாட்டிலே nothing cause சாபம் என்ன? will be in his kingdom. Nothing that is cause will be in his kingdom. தசமபாகம் கொடுக்கிறவனுடைய ராஜ்யத்தில் சாபமேதும் இருக்காது. Somebody is in church and still living under curse. யாரோ சாபத்தின் கீழ் சாத்தானின் தாக்குதலுக்கு சிக்கி இருக்கிறீர்கள். We have different kinds of curses. பல்வேறு சாபங்கள் இருக்கின்றன. Listen, you can be delivered from the curse from the Satan.
நன்றாய் கவனியுங்கள், சாத்தானுடைய சாபத்திலிருந்து நீங்க விடுதலை அடைவது ஒரு சுலபம் அல்ல. But because you collected from the word of God, தேவனுடைய வார்த்தையிலிருந்து சேகரிக்கப்பட்ட சாபமும் உண்டு. nothing can deliver you. சாத்தானுடைய சாபத்திலிருந்து விடுதலை அடைவது ஈஸி, ஆனா வார்த்தைக்கு மீறி கிடைத்த சாபத்தில் விடுதலை அடைவது மிக கஷ்டம். I want God to start this in your church, sir. இன்றைக்கு உங்க சபைக்குள்ள இதை நீ சொல்ல வேண்டும். I have preached in big churches in India. இந்தியாவிலே பெரிய பெரிய சபையில பிரசங்கித்திருக்கிறேன். And I discovered that people have not learned the principle of giving. கொடுக்கிற விதிமுறையில் சரியாய் மக்களை நடத்தவில்லை. That's why they love God. தேவனை நேசிக்கிற மக்கள் தான், But they have not been taught. ஆனால் சரியாய் They போதிக்கப்படவில்லை. need to be taught. அவர்கள் போதிக்கப்பட வேண்டும். This land has been given to the church. இந்த தேசம் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. People of God, hear me. தேவ ஜனங்களே என்னை கேளுங்கள். I was asking questions and making inquiries. I was asking questions and making inquiries. நான் உங்களிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுதே பதில் கொடுத்து விசாரிக்கிறேன். I discovered நான் ஒன்றை கண்டுபிடித்தேன். that other religions மற்ற மதங்கள் are more bigger in number than Christianity. கிறிஸ்தவத்தை விட எண்ணிக்கையில் அதிகம் Christianity இருக்கிறார்கள். is the smallest. கிறிஸ்தவம் சிறுபான்மை என்று இருக்கிறது. What happened? என்ன நடந்தது? Because ஏனென்றால் we don't have much resources. நம்மிடத்தில் மூலதனங்கள் அதிகம் இல்லை. These people commit even their blood. அவர்கள் ஏராளம் கொடுக்கிறார்கள். They commit their life தங்கள் வாழ்க்கையே கொடுக்கிறார்கள். to what they don't know. ஆனால் அறியாததுக்கு கொடுக்கிறார்கள். To what extent can you commit yourself to God? எதற்காக நீங்கள் உங்களை தேவனுக்கு These கொடுக்கிறீர்கள்? three covenants. இந்த மூன்று உடன்படிக்கை தான். Learn how to live by it. அதன்படி அவர்கள் வாழ வேண்டும். Are you hearing what I'm saying? நான் சொல்றது உங்களுக்கு கேட்டுச்சா? For the prosperity to take over the church, சபைக்குள்ளே பொருளாதார செழிப்பு மேற்கொள்ள வேண்டுமானால் the church need to be tithers. சபை தசமபாகம் கொடுக்க வேண்டும். Your tithe is not for your pastor. உங்கள் தசமபாகம் உங்க பாஸ்டருக்கு You இல்லை. are paying it to God. நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிறீர்கள். Give a good offering. நல்ல காணிக்கை கொடுங்க. When you read Exodus chapter 30 verse 15, when you read Exodus 30 verse 15, எசேக்கியேல் 30:15 he வாசித்தால் said the rich will not give more than required. தேவைப்பட்ட காரியத்தை கொடுக்காத மக்களிடத்தில் எசேக்கியேல் பேசுகிறார். Neither will the poor give less. கொஞ்சமும் கொடுக்க. You see, there is a difference between poor and poverty. வறுமைக்கும் ஏழ்மைக்கும் வித்தியாசத்தை பாத்தீங்களா? When you come to the word of God, then say I don't have. தேவனுடைய வார்த்தைக்கு வரும்பொழுது இப்படி தான் நடக்கும். Even though it's 1 rupees, ₹1 கொடுத்தாலும் கூட participate in soul winning. ஆனால் அது மிகுந்த ஆதாயத்துக்கு எதுவாய் இருக்கும். Let your money be part of it. அது உங்கள் பணம் அதிலே பங்கு வகிக்கட்டும். I have read Bible. வேதத்தை வாசித்திருக்கிறேன். Prosperity does not come because you fasted. நீங்கள் உபவாசத்தினால செழிப்பு வரதில்லை. Prosperity has principles. செழிப்புக்கு ஒரு தனி வழிமுறைகள் உண்டு. Principles of giving. அது கொடுப்பதில் தான் வரும். The widow woman in the Bible, even in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே அந்த ஏழை விதவையை பார்க்கிறோம். gave all and Jesus appreciated her. எல்லாவற்றையும் கொடுத்ததாக இயேசு அவளை God will பாராட்டினார். appreciate you this morning. இந்த காலையில் தேவன் உங்களை பாராட்டுவார். We are going to move into miracles now, அற்புதங்களுக்குள் இப்பொழுது வரப்போகிறோம். and I will come back and round it up. நான் பின்பு வந்து காரியங்களை முடித்து விடுவேன். How many of you are ready for Jesus? எத்தனை பேர் இயேசுவுக்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? Finally, before I begin to pray for miracles, கடைசியாக அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாக we are going to move in stages because of time. நேரம் இல்லை, ஆகவே அவசரமாய் கடந்து செல்கிறோம். Number 1, God will heal people. முதலாவது தேவன் ஜனங்களை தொடுவார். Number 2, God will deliver people. தேவன் ஜனங்களை சுகமாக்குவார், விடுவிப்பார். Number 3, God will prosper people. மூன்றாவது அநேக ஜனங்களை தேவன் செழிப்பாக்குவார். I'm going to pray for prosperity. செழிப்புக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன். And if time permits me, நேரம் எனக்கு இருக்குமானால் God will do other things here as well. தேவன் பல காரியங்களை இங்கே செய்வார். We are going to pray as well. இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். Those looking for fruit of womb, those looking for child. யாரெல்லாம் கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறீர்களோ தேவன் உங்களுக்கு ஒன்றை தருவார். Anywhere you are, can you stand up? எங்க இருந்தாலும் எழுந்து நில்லுங்க. Can you stand up anywhere you are? நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்பீங்களா? Close your Bible. வேதத்தை மூடி வையுங்கள். I will come and round it up. நான் எல்லாரும் தயவு செய்து எல்லாரும் எழுந்து நில்லுங்க அப்படியே. It will take me time. எல்லாரும் எழுந்து Please, நில்லுங்க. I will need some space here. எனக்கு முன்னால கொஞ்சம் இடம் வேணும். Are there people up? எல்லாரும் எழுந்தாச்சா? Are there people up? மேல் மாடியில மக்கள் இருக்காங்களா? I think the camera is covering them as well. மேல போயிருக்காங்க. There are people in the gallery. மேலேயும் இருக்கிற மக்கள் எழுந்து நில்லுங்கள். Lift up your 2 hands. உங்க 2 கையும் உயர்த்தி கொள்ளுங்கள். I hope you are blessed by the word of God today. இன்று தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். Wave your hands and begin to thank him. பரலோகத்துக்கு நேராய் கரங்களை அசைத்தவருக்கு நன்றி சொல்லுங்கள். Begin to thank him. தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். Begin to thank him. அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். Now hear this. இத கேளுங்க. When I begin to pray for you, நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது you put your hand where you have the sickness. எங்க வியாதி நோய் இருக்கோ அங்க உங்க கையை வைங்க. If it is a tumor, if
அது கட்டியா இருக்குமானால், if it is cancer, அது புற்றுநோயா இருக்குமானால், if it is a blind eye, அது கண் தெரியாத நிலையானால், put your hand on that blind eye. அந்த கண் தெரியாத கண் மேல கையை வைங்க. Or you brought anybody deaf, யாராவது செவிடோட கொண்டு வந்திருந்தா put your hand in that deaf ear. அந்த செவிட்டு காதுக்குள்ள உங்க விரலை வைங்க. Whatever be the problem, என்ன பிரச்சனையா இருந்தாலும், what people outside வெளியில இருக்கிற மக்களுக்கும் hear the word of God. அவங்களுக்கு வார்த்தை இங்க உங்ககிட்ட தான் இருக்கு. The healing power of God is in this place. குணமாக்கும் தேவ வல்லமை இந்த இடத்தில் வியாபித்து The இருக்கிறது. healing power of God is in this place. தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை இங்கே வந்திருக்கிறது. Now lift up your two hands. ரெண்டு கையை இப்போ பரலோகத்துக்கு நேரா உயர்த்திக் கொள்ளுங்கள். Hallelujah. We'll sing that song and the other one. Hallelujah. Just worship Him. அப்படி ஆண்டவரை ஆராதிப்போம். Open up your heart to Him. உங்களுடைய ரெண்டு கையை மேல உயர்த்திக் கொள்ளுங்க. இருதயத்தை தேவனுக்கு திறந்து கொடுங்கள். Come and sing it again, everybody. Lift your voice. எல்லாரும் குரல் உயர்த்தி Worship the King of Heaven. பரலோக ராஜாவை ஆராதிப்போம். Everybody worship Him. எல்லாரும் அவரை ஆராதியுங்கள். Yes, Jesus. Oh, yes, Again and again. மீண்டும் மீண்டும் ஆராதிப்போம். Again, one more time. இன்னும் ஒரு விசை ஆராதிப்போம். Worship Him. The Lord say more. The Lord say more. Sing more. ஆராதிப்போம். இன்னும் அதிகமா, இன்னும் Say அதிகமா, more, more, இன்னும் more. அதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் Worship அதிகமா, Him. Worship Him. இன்னும் அதிகமா ஆராதித்துக் கொண்டே இருங்கள். Go ahead and sing to Him. Again and again. Come on. Worship Him. Worship Him. More, more, come on.
soul. Lift up your hand. Then sings my soul, my Savior comes to me. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior comes to thee. How great thou art, how great Lift up your hands. கரங்களை உயர்த்தி Bless your hands anywhere you have the sickness. உங்கள் சரீரத்தில் எந்த இடத்துல வியாதி இருக்கிறோ அந்த இடத்துல உங்கள் கரத்தை வைத்துக் There கொள்ளுங்கள். is a man here இந்த இடத்துல ஒரு தாயார் இருக்கிறார்கள். for 2 years now. 2 ஆண்டுகளாக He has this gas problem. உங்கள் வாழ்க்கை உங்கள் வயிற்றிலே ஒரு You have அந்த a- வாயு பிரச்சனை You இருக்கிறது. have a swelling stomach. உங்களுக்குள்ளே அந்த வயிறானது வீங்கி இருக்கிறது. I don't know where you are in this auditorium. இந்த இடத்துல அந்த தாயார் எங்க இருக்கிறது என்று சொல்லி எனக்கு You have தெரியாது. just been healed now. இப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய சுகத்தை பெற்று விட்டீர்கள். You have just been healed now. இப்பொழுதே சுகத்தை பெற்று விட்டீர்கள். You have just been healed now. நீங்கள் இப்பொழுதே சுகத்தை பெற்று விட்டீர்கள். Bless your hand on that sickness right now, right now, right now, right now. மற்றவர்கள் நீங்கள் யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல Healings வியாதி are taking இருக்கிறதோ place. அந்த Healings இடத்துல are நீங்கள் taking வைத்துக் place. கொள்ளுங்கள். There is a woman, you are blind in one of your eyes. உங்கள் ஒரு கண்ணிலே பார்வை இல்லாத ஒரு பெண் இங்க இருக்கிறீர்கள். The Lord heals you now. கர்த்தர் இப்பொழுது உங்களை சுகமாக்குகிறார். The Lord heals you now. கர்த்தர் இப்பொழுது உங்களை சுகப்படுத்துகிறார். Bless your hand on the where you are having the sickness. உங்கள் வியாதி எங்க இருக்கிறதோ அங்க கரத்தை வைத்துக் Bless கொள்ளுங்கள். your hand on the pain. எந்த இடத்துல வலி இருக்கிறதோ அங்க வைத்துக் கொள்ளுங்கள். Then you lift the other hand up. அடுத்த கையை கர்த்தருக்கு நேராக If you உயர்த்துங்கள். brought anyone that cannot hear, ஒருவேளை காது சரியா கேட்காதவங்களா இருந்தால் put your finger on the person's ear. ஒரு விரலை அந்த செவிட்டு காதிலே வைத்துக் If you கொள்ளுங்கள். came with anyone that cannot talk, ஒருவேளை இதுவரைக்கும் பேசாதவர்கள் இங்க இருப்பீர்களானால் put your hands on the person's tongue. நீங்கள் அந்த உங்களுடைய நாவிலே ஒரு விரலை வைத்துக் Jesus is the mighty healer. இயேசுவானவர் உங்களை சுகமாக்க I வல்லவராயிருக்கிறார். am not the healer. நான் உங்கள் பரிகாரி அல்ல. Jesus is the healer. இயேசுவே உங்கள் பரிகாரியா I இருக்கிறார். am not the healer. நான் பரிகாரி அல்ல. The Son of God is the healer. தேவகுமாரன் பரிகாரி. I am not the cure. நான் உங்களை The Son சுகமாக்குகிறவர். of God is the curer. தேவகுமாரன் உங்களை பரிகாரி. Jesus heals you now. இயேசு நம்மை People சுகமாக்குகிறவர். of God, ask him to heal you. தேவ ஜனங்களை கர்த்தர் உங்களை Open your சுகமாக்க mouth, படிக்க ask him கேளுங்கள். to heal you. கர்த்தர் உங்களை சுகமாக்க கேளுங்கள். Ask him to heal you. கர்த்தர் உங்களை தொடும்படிக்கு Ask him கேளுங்கள். to heal you now. கர்த்தர் இப்பொழுதே Ask him சுகமாக்க to heal you கேளுங்கள். now. இப்பொழுதே கர்த்தர் சுகமாக்க Ask him to கேளுங்கள். heal you now. இப்பொழுதே கர்த்தர் சுகமாக்க Ask him to கேளுங்கள். heal you now. இப்பொழுதே சுகமாக்க Ask him to கேளுங்கள். heal you now. இப்பொழுதே சுகமாக்க கேளுங்கள். If you are paralyzed, be healed. இப்பொழுதே சுகத்தை பெறுங்கள். If you cannot walk, begin to walk. ஒருவேளை நடக்க முடியாமல் Begin to இருந்தால் walk. நடக்க ஆரம்பியுங்கள். Begin to walk. நடக்க ஆரம்பியுங்கள். Let us just go right now. நிச்சயமாகவே இப்பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Those people that came with crutches, remove the crutches. ஒருவேளை நடக்க முடியாமல் Ask ஊன்றுகோலாக them to begin வந்திருந்தால் to walk. நீங்கள் நடக்க முயற்சி செய்யுங்கள். The angels are doing it now. தேவ தூதர்கள் இங்கு நடமாடி The angels கொண்டிருக்கிறார்கள். of God are தேவ everywhere. தூதர்கள் இங்கு எல்லா இடத்திலும் The இருக்கிறார்கள். angels of God are everywhere. தேவ தூதர் எல்லா The இடத்திலும் angels of இருக்கிறார்கள்.
இடத்தில் Father, in இருக்கிறார்கள். the name of Jesus, கர்த்தரை நாம் I command மகிமைப்படுத்துவோம். every blind eye to be opened. இயேசுவின் நாமத்தினாலே Eyes open. இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும். Eyes open. கண்கள் திறக்கப்படட்டும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Eyes open. கண்கள் திறக்கப்படுவதாக. Eyes open. கண்கள் திறக்கப்படுவதாக. Every blind eyes. ஒவ்வொரு குருட்டு கண்ணும் Every blind eyes. ஒவ்வொரு குருட்டு கண்ணும் I say open now. இப்பொழுதே In திறக்கப்படும். the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Come on open. எல்லாம் Come on open. எல்லாம் Come on open. எல்லா Come on கண்களும் open. அற்புதங்கள் Open. அற்புதங்கள் Open. அற்புதங்கள் Open. அற்புதங்கள் Migraine headache. இப்பொழுதே Go. இப்பொழுதே I rebuke migraine இப்பொழுதே headache. இப்பொழுதே Paralysis. தேவன் மகிமை Paralysis. தேவனுக்கு மகிமை Paralysis. வாதை நோய் Broken bones. வாதை நோய் Dislocation. கர்த்தர் சுகமாக்குகிறார். Broken bones. நடக்க ஆரம்பியுங்கள். Deaf ears. விடுதலை பெற்றுக் I கொள்ளுங்கள். command you open. சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Deaf ears. இப்பொழுதே Deaf ears. இப்பொழுதே Deaf ears. டயபெட்டிஸ் Dumb spirits. சர்க்கரை வியாதி Dumb spirits. ஊமை Come out. வெளியே வா வெளியே வா Come out. வெளியே வா Come out. வெளியே வா Come out. வெளியே வா Chest problem. Kidney. நெஞ்சு வலி Kidney infection. Liver problem. கிட்னி இன்ஃபெக்ஷன் லிவர் Be பிரச்சனை healed. சுகத்தை Be பெறுங்கள் healed. சுகத்தை பெறுங்கள் Be healed. சுகத்தை பெறுங்கள் Be healed. சுகம் பெறுங்கள் People of God, lift up your hands. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம் Begin to wave your hands to Him. கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறதற்காய் Begin கர்த்தரை to thank God. சோதரவாங்க Begin to thank God. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க Miracles are happening everywhere. அற்புதங்கள் எல்லா இடத்திலும் நடக்குது Miracles are happening everywhere. அற்புதங்கள் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது Miracles are happening everywhere. அற்புதங்கள் எல்லா இடத்திலும் நடக்குது Mandelebo Shaha. ஹalleluya From my left to my right. Everywhere. எல்லா இடங்களிலும் Everywhere. எல்லா Be இடங்களிலும் healed. சுகம் பெறுங்கள் Be healed. சுகம் பெறுங்கள் Take away that crutches. சுகம் பெறுங்கள் If you come with crutches, ஊன்று கோள்களோட press it வந்திருந்தால் up and begin to walk. அதை எடுத்து If வீசி you எறியுங்கள் cannot walk, நடக்க ஆரம்பியுங்கள் stand up and begin to walk. நடக்க முடியாதவர் நடங்கள் Begin to walk. நடக்க ஆரம்பியுங்கள் Begin to walk. நடக்க ஆரம்பியுங்கள் If you cannot see, உங்களால் பார்க்க முடியாவிட்டால் begin to see. பார்க்க ஆரம்பியுங்கள் Any sickness, எந்த வியாதி be cured. எல்லா சுகத்தை I cause spirit of cancer. இப்பொழுதே எல்லா Every புற்றுநோயும் cancer அழித்து commanded to போடுகிறேன் die. எல்லா புற்றுநோயும் அழிந்து போவதாக Every growth. எல்லாம் Something is happening here. இங்க ஏதோ நடக்கிறது Growths are disappearing. Growth. வளர்ச்சிகள் கட்டிகள் எல்லாம் Growth மறைந்து is கொண்டிருக்கிறது disappearing. வளர்ச்சிகள் Growth மறைந்து is கொண்டிருக்கிறது disappearing. வளர்ச்சிகள் மறைந்து That's why every கொண்டிருக்கிறது day that song. வளர்ச்சிகள் மறைந்து Growth is கொண்டிருக்கிறது disappearing. வளர்ச்சிகள் Pains are gone. கட்டிகள் Cancer, I command you. கட்டிகள் சாபங்கள் Out of them. சாபங்களை Every breast cancer. சாபங்கள் Every tumor. ஒவ்வொரு புற்றுநோய் Every tumor. ஒவ்வொரு கட்டி Brain cancer. இயேசுவின் I நாமத்தினாலே command you now. Go in Jesus' இப்பொழுது name. சுகமாகும்படிக்கு கட்டளையிடுகிறேன் You devil of cancer. புற்றுநோயின் You devil of பிசாசே diabetes. புற்றுநோயின் You பிசாசே devil of diabetes. சர்க்கரை வியாதியின் I பிசாசே command you to go. இயேசுவின் In நாமத்தினாலே the போ name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Lift up your hands, people of God. எல்லாரும் நேரா கர்த்தருக்கு நேரா கரங்களை உயர்த்துவோம் Say thank you, Master. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம் Can they begin to check themselves now? நீங்க இப்போ உங்களை கொஞ்சம் பரிசோதித்து பாருங்க செக் பண்ணி Check the பாருங்க person you brought. உங்களால் எது செய்ய முடியவில்லை அதை செய்து பாருங்க If you cannot see before, இதுவரைக்கும் உங்களால் பார்க்க முடியாவிட்டால் check yourself. உங்க பார்வையை இப்ப கொஞ்சம் Those பரிசோதித்து of you பாருங்க that has glasses for many years, பல ஆண்டுகளாக கண்ணாடி போட்டு தான் பார்க்க Remove முடியும் that என்றால் glasses. அந்த கண்ணாடியை எடுத்து விட்டு the Lord has பார்க்க healed you. கர்த்தர் உங்களை சுகமாக்கி விட்டார் Remove it now and check yourself. உங்கள் கண் பார்வையை நீங்க பரிசோதித்து பாருங்க Miracles are happening everywhere. அற்புதங்கள் எல்லா இடத்திலும் நடக்குது Miracles are happening. அற்புதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது Fibroid is gone. உள்ளே ஃபைப்ராய்டு யூட்ரஸ் கர்த்தர் சுகப்படுத்துகிறார் Uterus is gone. உங்க கர்ப்பப்பையை கர்த்தர் சுகப்படுத்துகிறார் Is gone. அது சுகப்படுத்துகிறார் Check yourself. Check yourself. உங்களை பரிசோதித்து பாருங்க If you cannot find it, ஒருவேளை உங்களால் உணர முடியாவிட்டால் rush to the altar here. நீங்க முன்பதாக சுகம் பெற்றவர்கள் மாத்திரம் முன்பதாய் வாருங்க Ushers, help them, help them, help them. உதவியாளர்களுக்கு உதவி செய்யுங்க If you cannot hear before, இதுவரைக்கும் கேட்க முடியாமல் இருந்தால் and you are hearing now, இப்பொழுது கேட்க ஆரம்பித்தால் please rush and tell God and testify. காது கேட்கும்படியாக சுகத்தை பெற்றவர்கள் முன்பதாய் வாருங்கள் Ask them what happened now. What happened? என்ன நடக்குது என்று சொல்லி உதவியாளர் மார்களை If பார்த்து you விசாரிங்க cannot walk before, இதுவரைக்கும் நடக்க முடியாமல் இருந்தால் and you find yourself walking now, இப்போ நடக்க முடிந்தால் walk to the altar quickly. அப்படிப்பட்டவர்கள் முன்பதாக வாருங்க மேடை பக்கத்துல வாங்க சீக்கிரமா வாங்க சீக்கிரமா வாங்க டைம் Those of ஆயிடுச்சு you that came with the crutches ஒருவேளை ஊன்றுகோலோட வந்தவர்கள் or walking age, ஒருவேளை
ஒருவேளை இப்பொழுது அல்லது ஏதோ ஒரு உதவி Raise it up and walk without them now. அந்த உதவி இல்லாம உங்களால் நடக்க Come to the முடிந்தால் front and நீங்க testify. முன்பதாக மேடைக்கு வந்து சாட்சி சொல்லுங்க. What is happening here? இங்க என்ன நடக்குது? Get the mic. She was not able to bend her knee. For how long? Get a mic, get a mic. 2-3 days. 2-3 days. 2-3 days she 2-3 was days, not. and now he's gone. 2-3 days she was not able to bend her knees, but the Lord has touched her and she is able to bend her knees. Give your hands to 2-3 Jesus. நாட்களாக அவர்கள் கால்களை மடக்க முடியாமல் இருந்தார்கள். கர்த்தர் இப்பொழுது அற்புதமாய் அவளுக்கு சுகத்தை கொடுத்து கால்களை மடக்கும்படிக்கு கிருபை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Miracles are everywhere. அற்புதங்கள் எல்லா இடத்திலும் நடக்குது. Hallelujah. Check Hallelujah. yourself, check yourself. Yeah, what happened? She had a tumor in his abdomen. She has tumor. Yeah. For how Now- many years? Put the mic in her mouth. Past 6 years he's having the pain in his stomach. Now she's feel free. 6 years of tumor. 6 வருஷங்களாக Oh, புற்று give your கட்டி hands to Jesus. கட்டி இருந்தது அவர்களுக்கு. கர்த்தர் இப்பொழுது அவளுக்கு சுகத்தை கொடுத்து This அந்த sugar வலி வேதனை disappeared. நீக்கி விட்டார். Disappeared. The tumor gone. Check again, check again. திரும்பி You செய்து don't feel பாருங்க. it. வலி இல்லையா? You don't feel it வலி again. இல்லையா? Mama press. Can she press it? No more சகோ- pain. No more சகோதரி pain. The tumor gone. Give your hands to Jesus. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். Testimonies are everywhere. People are coming. Make way for them. இங்க இன்னும் அநேக சாட்சிகள் உண்டு. சீக்கிரமா வாங்க. What happened? என்ன நடந்துச்சு? அடுத்த சிஸ்டர் வாங்க. Praise the Lord. சுகம் பெற்றவர்கள் மாத்திரம் முன்பதாக சீக்கிரமாய் வரலாம். There is a woman that is blind in one eye. The eyes is open now. ஒரு கண்ணிலே பார்வை இல்லாத ஒரு சகோதரி Anywhere இங்க you இருந்தார்கள். begin to see, நீங்க இப்ப begin to சுகத்தை see. பெற்றுக்கொண்டீங்க. அந்த குறிப்பிட்ட சகோதரி முன்பதாய் Walk வரும்படியா to this place for கேட்டுக்கொள்கிறேன். your testimony quickly. What happened, Mama? இவங்களுக்கு என்ன ஆச்சு? What? Put the mic. She's what? Just you want to pray. Okay. சுகம் What பெற்றவர்கள் happened மாத்திரம் to you? வாங்க. What is happening to you? So doctor diagnosed that she got a BP, so she's not able to walk. Now she's walking. Now she's walking. Give your hands to Jesus. Amen. What a mighty God. What a mighty God. அவர்களுக்கு ரத்த கொதிப்பு அதிகமா இருந்தபடியினால Ask அவர்கள் her to நடக்க do what she முடியலை. was not able to இப்பொழுது do before. நன்றாக நடந்து வந்திருக்கிறார். இவ்வளவு நாளா எதுமா செய்ய முடியாம இருந்துச்சு அதை செய்து பாருங்க இப்போ. நடக்க முடியாம இருந்துச்சுதா இப்போ உங்களால நடக்க முடியுதா? கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. Thank you, Jesus. நன்றி Heal கர்த்தாவே. in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Thank you. Testimonies, lift your hands and say thank you, வேற Lord. யாருக்காவது சாட்சி இருக்குமானால் நீங்கள் கரங்களை வைத்து காண்பிக்கலாம். We'll சீக்கிரமாக. take few minutes and take சீக்கிரமாக. testimony. வேற What is ஏதாவது happening? சாட்சி இருக்கிறதா? வேற ஏதாவது சாட்சி இருக்கிறதா? Lift your hands, people of God. சுகத்தை பெற்றவர்கள், விடுதலையை பெற்றவர்கள், கர்த்தருடைய தொடுதலை பெற்றவர்கள் இருப்பீர்கள். நீங்கள் கரங்களை உயர்த்தலாம். Stand to your feet anywhere you are. எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கர்த்தருடைய மகிமைக்காக சாட்சி சொல்லலாம். Mighty move of God is here. தேவனுடைய வல்லமை இங்கு இருக்கிறது. There are more testimonies. இன்னும் அநேக சாட்சிகளும் இருக்கிறது. There are more testimonies. இன்னும் வேற யார் சாட்சிகள் இருக்கிறதா? Where are the people that came with crutches? ஊன்றுகோலோட நடக்க முடியாமல் ஒரு வாக்கிங் ஸ்டிக் அல்லது ஏதோ ஒரு ஊன்றுகோலை உங்களுக்கு உதவியா வைத்துக்கொண்டு நடக்க முடியாதவர்கள் வந்தீர்களா? Raise it up and begin to walk. அப்படிப்பட்டவர்கள் நடந்தவர்கள் இங்கே முன்பதாய் வரலாம். நடக்க முடியாம இருந்தவங்க. Tell me what 3 நாளா happened. ரொம்ப சுகவீனமா இருந்தேன். 3 நாளா நான் ரொம்ப சுகவீனமா இருந்தேன். என் சரீரம் ரொம்ப பலவீனமா இருந்தது. நான் நடக்க கூட முடியல. சபைக்கு நான் போகணும்னு சொல்லி அதிகாலை 4 மணி அளவில் கர்த்தர் சமூகத்தில் இருந்தேன். என்னை எப்படியாவது சபைக்கு கொண்டு போய் நான் உண்மை ஆராதிக்கணும், உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும்னு சொன்னேன். நேற்று டாக்டர் இடத்துல போன பொழுது டாக்டர் சொன்னாங்க, உனக்கு ரத்தம் கம்மியா இருக்குது, உன்னுடைய பலவீனம் ரொம்ப சோகமா இருக்குது, நீ உன் உடம்ப பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. ஆனாலும் என்னுடைய இயேசு என்னை விடுவிக்கிறவர், அவர் வல்லமை உள்ளவர் என்று நான் இன்று காலையில அவருடைய சபைக்கு வந்து சாட்சி கொடுக்க முடியாய் கர்த்தர் கிருபை செய்தார். Oh, give your hands to Jesus. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் She மகிமைப்படுத்துவோம். had short of blood, was not able to walk. இவ்வளவு நாளாக சில And நாட்களாக here அவர் today நடக்க she's முடியல. இப்பொழுது நடக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். Past 3 years she's having the knee pain. She's not able to walk. After the prayers he's able to walk. That's So incredible. there is no pain. Give your hands to Jesus. He's having the sight also problem in the eyesight. Now she's able to see. You're able to remove the glass. Give your hands to Jesus.
கண்ணு பார்க்க முடியாம அவங்க இருந்தாங்க. இப்பொழுது Congratulations. கர்த்தர் அவள் கண்களை திறந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை சந்தோஷமாய் மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Tell me what happened. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Miracles are everywhere. ஒரு வாரத்துல நின்று நெஞ்சு வலி இருந்தது ஐயா, இப்போ நல்லா இருக்கு. Okay? நெஞ்சு வலி இருந்தது ஐயா. And it's Past gone. 1 week she's having the chest pain, now she's okay. Oh, give your hands to Jesus. Praise the Lord. Praise the Lord. Very fast, very fast. சீக்கிரம் 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 மத்தவங்க சொல்லுங்க. Is it the man I gave a word? The man I gave a word for the stomach? ஆ, சுருங்கிருச்சா? வயிறு பெருசா? Put the mic. What happened? Yeah, he was a brother whose abdomen was bloated. It was- Okay, it was bloated. swollen. I gave a word. Yes. Of ஐயா 2 years. ஐயா எனக்கு வந்து வயிறு That is ரொம்ப reduced. டாக்டர் சொல்லி ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ ஐயா வந்து சொல்லி வயிற்றுல வச்சு ஜெபம் பண்ண சொல்லும்போது ஜெபம் பண்ணும்போது எனக்கு வயிற்று அப்படியே ஃப்ரீயாக. Praise the Lord. Praise He's the man. Give your hands to Amen. Jesus. இவரை குறித்து தான் கர்த்தர் இப்பொழுது பேசினார். சத்தமாய் கைதட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். He's the man that the prophecy came 2 years and the stomach now is gone down. Give your hands to அந்த Jesus. வாயு பிரச்சனையின் மூலமாய் வயிற்று வலியை சுகமாக்குகிறேன் என்று சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன மனிதர் இவர்தான். He said past 3 years he's suffering because of this stomach pain. And now it's gone. 3 வருஷமாக இவர் இந்த வாயு பிரச்சனையோடு கூட வயிறு மிகவும் அதிகமாய் ஊதி போயிருக்கிறது. இப்பொழுது வயிறு சுருங்கி இருக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். Hallelujah. கர்த்தர் முற்றிலுமாய் உங்களை That's சுகப்படுத்தி wonderful, விட்டார். that's சந்தோஷமாய் கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. நன்றி கர்த்தாவே. Tell me Thank what you, happened. Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. If you came here with walking stick, raise it up. Broken bone is being mended, is healed. உடைந்து போனதான எலும்புகளையுமாய் கர்த்தர் இன்றைக்கு I feel the சுகப்படுத்தியிருக்கிறார். angel of prophecy. இப்பொழுதும் கூட அந்த தீர்க்க தரிசனத்தை நான் உணர்கிறேன். Your life will be transformed today. உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு மறுரூபமாகுகிறது. Make sure, don't go anywhere. I will locate you prophetically. நிச்சயமாகவே இதை நான் தீர்க்க தரிசனமாய் இப்பொழுதே That முன்னுரைக்கிறேன். will be the last we'll do. His name is Saubhagyam. Okay. Past 2 years he's having a heart problem. Now she's okay. Oh, give your hands to 2 Jesus. ஆண்டுகளாக இருதய பிரச்சனையோடு கூட இருந்தவர்களை That's கர்த்தர் wonderful. சுகமாக்கி இருக்கிறார். Jesus is wonderful. இயேசு அற்புதமானவர். Who again? Tell me. வேற யாராவது இருக்கிறீங்களா? Tell me. வேற Thank யாராவது you, இருக்கிறீங்களா? Jesus. சிஸ்டர் வாங்க. வேற யாராவது? Oh, my goodness. Lift your hands, people of God. எல்லாருமா நேரா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். I feel something there. இந்த இடத்துல இந்த நேரத்தில் ஒன்றை நான் உணர்கிறேன். There is a man for 3 years now. இப்பொழுது 3 ஆண்டுகளாக ஒருவர் There is a இருக்கிறார். serious moving object in your head. Moving object. உங்களுடைய தலையில ஏதோ ஒன்று சுற்றுகிறது போல நீங்கள் And உணர்கிறீங்க. when he goes through your head, அது உங்கள் தலைக்குள்ளே ஏதோ ஒன்று அங்கே சுற்றி கொண்டிருக்கிறது நீங்க உணரும் போது you become weak. நீங்க ரொம்ப பலவீனப்படுகிறீங்க. Raise it up more small. Raise it up more. You become weak. நீங்க ரொம்ப பலவீனமாய் ஃபீல் பண்றீங்க. Where is that man? Where is he? அந்த பிரதர் எங்க இருக்கிறீங்க? Where is he? உங்க தலையில ஏதோ ஒன்று ஊன்று கொண்டிருக்கிறது போல சுற்றி கொண்டிருக்கிறது போல நகருகிறது போல உணர்கிறீங்க. Anywhere you are, can you come? அது நகரும் போதெல்லாம் ரொம்ப வீக் ஆயிடுறீங்க, ரொம்ப பலவீனப்படுறீங்க. Where is the அப்படிப்பட்ட man? Where is the man? அந்த பிரதர் இங்க தான் இருக்கிறீங்க. எங்க இருக்கிறீங்க? He moves in your head. அது உங்க தலைக்குள்ள என்னமோ நகருகிறது போல இருக்கிறது. An object. ஏதோ ஒரு பொருள் நகருகிறது போல இருக்கிறது. Where is that fellow? எங்க இருக்கிறீங்க பிரதர்? எங்க இருக்கிறீங்க? கீழ இருக்கிறீங்களா மேல இருக்கிறீங்களா? That அந்த குறிப்பிட்ட சகோதரன் முன்பதாய் வாருங்க. Where is the person? Come quick. எங்க இருக்கிறீங்க? சீக்கிரமா வாங்க பிரதர், சீக்கிரம் வாங்க. The object has died. அந்த பொருள் இப்பொழுது செத்து போய் விட்டது. The object has died. அந்த பொருள் இப்பொழுது அது மரித்து விட்டது. What happened? Her name is Jnana Soundari. Past 5 years he is having right side pain. She is not able to move the legs and hand. Now God has healed her. Now he is blessed with God's blessings. ஐந்து வருஷமாய் வலது பக்கத்திலே கொடிய வலியோடு கூட இருந்தவர்கள் இப்பொழுது கர்த்தர் சுகமாக்கி எந்த வலி வேதனை இல்லாமல் கர்த்தர் விடுதலை ஆக்கி விட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Who is the owner of that? Bring it, let me see. Oh, Jesus. Her name is Kala. Past 2 years is having a gastric problem. Now God healed her.
2 ஆண்டுகளாக வாயுவினாலே கஷ்டப்பட்ட இந்த சகோதரியை கர்த்தர் Raise சுகமாக்கினார். it up so that we can see. Bring it. Give to me. இங்க கொடுங்க கொடுங்க. How long has she been working with this? எவ்வளவு காலமாக இதன் உதவியோடு நடந்திருக்கிறாங்க? Her name is Vijaya. He met with an accident 3 years back. She's not able to walk. She's taken a baptism in the church. Today, God healed her and she's able to walk. 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக விபத்தினாலே பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருந்த சகோதரி, இந்த சபையின் விசுவாசி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய சுகத்தை பெற்று விட்டார்கள். சத்தமாய் கைதட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி ஆர்ப்பரிப்போம். ஹalleluya. What a mighty God. எவ்வளவு வல்லவர். Your healing is permanent in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை முழுமையாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Miracles happening everywhere. Her name is Sarasu. She met with an accident last 2 years. 2 years back, he met with an accident. She got pain on his right side. Today, God healed her and she's blessed with God's blessing. 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக விபத்தினால் தன்னுடைய வலது பக்கத்தின் தோளிலே காயங்களை பெற்று வலியோடு கூட இருந்த சகோதரி இன்று ஆராதனையிலே கர்த்தருடைய தொடுதலை பெற்றுக்கொண்டு சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. Jesus. Glory Jesus. நன்றி கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. தேவன் அற்புதங்களை எல்லா இடங்களிலும் செய்து கொண்டிருக்கிறார். நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you. What is happening? Her name is Esther Kanaga. Okay. She's not able to see this left eye. The left eye was Yeah. blind before. Yes, yes. Now, yes. now God healed her. God healed her. Amen. And the eye is open now. இடது கை பார்வை இல்லாம இருந்த How சகோதரி long of blindness? 2 years. 2 years of Yeah. blindness. 2 ஆண்டுகளாக ஒரு கண் இடது கண் பார்க்க முடியாம இருந்த She சகோதரி was not able to see with See, it. right? And see anything with it. Yes, yes. Oh, church, give the Lord a mighty hand of நல்ல applause. சத்தமாய் கைதட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். The blind eye is open now. பார்க்க முடியாத 2 கண்களை years. 2 ஆண்டுகள் காண முடியாமல் இருந்த இந்த Jesus is பார்வையை a mighty கர்த்தர் God. இயேசு சர்வ வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. ஹalleluya Praise God. ஹalleluya ஹalleluya. Mighty testimony. What is happening? Tell me. Her name is Saguntala. Yes. She's having some Cataracts. tears. She's having always tears. After the prayer, Jesus It's gone. healed her. Jesus Oh, healed her. Jesus healed இவருடைய her. Your hands to Jesus. இந்த சகோதரனுடைய இடது கண்ணிலே நீர் வடிந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவளை சுகமாக்கி அந்த நீர் நிற்கும்படிக்கு ஒரு அற்புதத்தை செய்து விட்டார். ஹalleluya. Healing power is everywhere. Praise you Jesus. Thank you Lord. Thank you Father God. Yes. Church, lift your hands and say thank you, Jesus. சபை விசுவாசிகள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah Jesus. நன்றி கர்த்தாவே. Hear ஸ்தோத்திரம் this. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hear this. இத கேளுங்க கேளுங்க. This is time of blessing. இது ஆசீர்வாதத்தின் நேரம். Nobody should leave. யாரும் இந்த நேரத்துல நீங்க வீட்டுக்கு போக கூடாது. We are about to enter into prosperity இப்பொழுது செழிப்புக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்க போகிற ஒரு நேரம். and the prophetic. அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு நேரம் இது. Please, there is something that is about to happen. இப்பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நடக்க We போகுது. continue the testimony, please. தொடர்ந்து சாட்சியை நாம் வைத்துக் We கொள்வோம். continue the testimony. தொடர்ந்து நாம் சாட்சிகளை வைத்துக் Let கொள்வோம். us continue it. Lift up your hands anywhere you are. இப்பொழுது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கரங்களை உயர்த்துங்கள். எல்லாரும் கரையை உயர்த்துவோம். Lift your hands. கரங்களை உயர்த்துவோம். Say, Lord Jesus. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே. சத்தமா சொல்லுங்க, இயேசுவே. Say, Lord Jesus. இயேசுவே. Remember me. என்னை நினைவு கூரும். Remember me. என்னை நினைத்தருளும். 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 Say, Lord Jesus. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இயேசுவே. Remember me. என்னை நினைத்தருளும். Remember me. என்னை நினைத்தருளும். Pass me number. There is a young man that God just opened your ears. இங்க ஒரு வாலிபன்
ஒருவர் இருக்கிறார், உங்களுடைய காதை கர்த்தர் இப்பொழுது சுகமாக்கி You இருக்கிறார். couldn't hear well for 4 years. 4 ஆண்டுகளாக உங்களால் சரியாய் கேட்க முடியாமல் இருந்தது. You have just been healed. இப்பொழுது கர்த்தர் உங்களை சுகமாக்கி விட்டார். There is a man that has objects. You have just been delivered now. இப்பொழுதும் உங்களுடைய ஈரலிலே ஒரு பிரச்சனையோடு கூட இருக்கிற ஒரு சகோதரன் இங்க I உண்டு. want you to place your 2 hands on your hand or your head. உங்களுடைய சிரசிலே உங்கள் 2 கையை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. Everybody put your 2 hands on your head. நீங்க எல்லாருமே கூட இதை நீங்க செய்யலாம். உங்க 2 கையை உங்க தலை மேல வைத்துக் கொள்ளுங்க. The இப்பொழுது blessings of God is coming upon you. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க சிரசின் மேல் இப்பொழுது வரப்போகிறது. Sing that song again then. அந்த பாடலை திரும்ப ஒரு முறை நம்ம பாடுவோம். Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Then sings my soul. Is there any family that answers something like Kumar? குமார் என்கிற Kumar. குமார் என்கிற பெயரோடு கூட இங்கே ஏதாவது ஒரு குடும்பத்தினர் இங்க இருக்கிறீங்களா? Is there anyone from such a family? அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து இருக்கிறவங்க இங்க இருக்கிறீங்களா? குடும்பத்தார் இருக்கிறீங்களா? குமார் Come. வாங்க தம்பி, வாங்க வாங்க பிரதர். I hear such name in my spirit. அந்த பெயர் எனக்கு என்னுடைய ஆவியில வந்து கொண்டிருக்கிறது. Lift up your right hand. உங்க வலது கை நேரா உயர்த்துங்க. The Lord is here. கர்த்தர் இங்க இருக்கிறார். Please, can they make a little bit space? இன்னும் கொஞ்சம் இடைவெளி விட்டு இங்க இருந்து கொள்ளுங்க. கொஞ்சம் பின்பதாக உங்க உடைமைகளை பத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்க. ஜாக்கிரதை. God has remembered your family. கர்த்தர் பிரதர், Cry no more. Why are you crying? கர்த்தர் உங்க குடும்பத்தை இப்ப நினைச்சிருக்கிறார். Ask her, why is she crying? ஏமா அழுகிறீங்க? Ask her, why is she crying? ஏன் அழுகிறீங்க? Why are you crying? Jesus has remembered the family. இயேசு இந்த குடும்பத்தை Even நினைத்திருக்கிறார். the husband want to cry too. What happened? Why are you crying? என்ன நடந்துச்சு சொல்லுங்கம்மா, சுருக்கமா சொல்லுங்க. மூணு வீடு வச்சிருந்தோம், 3 வித்துட்டோம். வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டம் வீட்டில். அதான் ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சேன். என் பேர் சொல்லி கூப்பிடணும் ஆண்டவரே, இவர் மூலியமா நீ பேசணும் ஆண்டவரே ஜெபிச்சேன். அழுத. She prayed that the Lord should call her by her name through the prophet. அவங்க பேரை கர்த்தர் இந்த தீர்க்கதரிசியின் மூலமா இன்றைக்கு கூப்பிட வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. mighty God we அவர் serve. ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. Lift your hands and sing that song again. திரும்ப ஒரு முறை இந்த பாடலை நாம் கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம். I will tell them what God is about to do. கர்த்தர் என்ன செய்ய போறார் என்று சொல்லி பார்க்க போறோம். Then sings my soul. Everybody worship God. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். How great thou Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou The angels of the Lord is here. தேவதூதர்கள் இந்த இடத்துல இப்பொழுது வந்திருக்கிறார்கள். I saw them setting people free. அவர்கள் ஜனங்களை விடுதலையாக்குகிறதை இப்பொழுது நான் Lift up பார்த்தேன். your 2 hands. உங்கள் கரங்களை 2 கையை Lift உயர்த்தி your hands up. 2 கையை நேரா உயர்த்துங்க. Now let's
Listen, the God of restoration has come. இப்பொழுது கர்த்தர் உங்களை குறித்த தரிசனம் வந்திருக்கிறது. Sir, in your father's house, உங்களுடைய வீட்டிலே there are so many things that has gone wrong. அநேக காரியங்கள் உங்கள் வீட்டிலே தவறாக நடந்திருக்கிறது. What is happening to you now? இப்போ என்ன உங்களுக்கு நடக்குதுன்னு சொன்னா, Didn't start today. கர்த்தர் உங்களை திரும்பவுமாய் அவைகள் எல்லாவற்றையும் This thing has தருகிறார். been happening to you right from time you are young. Put the mic. Is that truth? நீங்க வாலிபராய் இளைஞராய் இருந்த காலத்திலிருந்து அநேக தவறுகள் உங்கள் You வாழ்க்கையில் gather செய்திருக்கிறீங்க. things at the end, you lose them. நீங்க எவ்வளவோ காரியங்களை நீங்க சேமிக்க முயற்சி செய்கிறீங்க, கடைசி நேரத்துல இழந்து போறீங்க. You labor at the end. எவ்வளவோ பிரயாசப்படுறீங்க, பாடுபடுறீங்க, அது அடையணுங்கிற நேரத்துல கடைசியில எல்லாத்தையும் இழந்து போறீங்க. One சரிதானுங்களா? attack or the other. சரிதானுங்களா அது? சரிதானது? ஆமாய்யா. ஓகே. What did he say? What is that? அது என்னதுங்க அது? What did he say? He said yes. He said yes. Yes. Now, the cause of it is the power from the father's house. இந்த சகோதரனுடைய வீட்டிலே இவர் செய்த இந்த தவறுகள் நிமித்தமாக இந்த தடைகள் வந்திருக்கிறது. I saw an idol ஏதோ ஒரு விக்கிரகத்தை நான் that இப்பொழுது is speaking பார்க்கிறேன். from your father's house. That is speaking from his father's house. இவங்களுடைய அப்பா வீட்டிலே இருந்து ஒரு விக்கிரகத்தை நீங்க வந்து வச்சிருக்கீங்க. I saw an idol ஒரு சிலையை நான் பார்க்கிறேன். speaking against him, fighting him. உங்களுக்கு எதிராக அது வந்து போராடி கொண்டே இருக்குது. அது உங்க அப்பா காலத்திலிருந்து உங்களுக்கு வந்திருக்கு. From his father's house. இருக்குதா? ஆமா ஆமா. சரிதானா? Right. He says yes. He says yes. God want to paralyze that power. கர்த்தர் உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற அந்த வல்லமையை, அந்த சக்தியை இப்பொழுது செயலிழக்க விரும்புகிறார். That power wanted him to serve, wanted this man to serve him. இந்த கர்த்தரை நீங்க சேவிக்க முடியாதபடிக்கு இந்த சக்தி தான் உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டு வந்தது இவ்வளவு காலமாக. Do you know why they want to destroy you? ஏன் உங்கள் குடும்ப